விமர்சிப்பதற்கு திட்டங்கள் அதாவது இது செய்யல அது செய்யலன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். என்னத சொல்றது? ஏதாவது ஒரு கேஸ் எடுப்போம், திமுக மீது பழி போடுவோம். அதுல இருந்து திமுக மீது பழி போட்டு நம்ம இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுதான். ஒரு நாளும் இதை தமிழ்நாட்டு மக்களும் சரி, யாரும் சரி, நீங்க விளாத்திக்குள்ள விஷயத்தை பத்தி கூட எடுத்துக்கங்க. 6 தனிப்படைகள் உருவாக்கப்பட்டது. ஒரு தனிப்படை கிடையாது, 6 தனிப்படைகள் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்தது திமுக ஆட்சியில. ஆனா 6 தனிப்படைகளும் மாணவி இறந்த பிறகுதான் அமைக்கப்பட்டது. அவங்க காணும்னு சொல்ற இரவு காவல்துறையினர் அலட்சியம் தானே காட்டியிருக்காங்க. அந்த மாணவிக்கு ஒரு காதல் கேவலமான அலட்சியம் காட்டிய அந்த காவல் அதிகாரி பிரவீனா, அந்த பிரவீனாவை உடனடியாக நாங்கள் நீக்கம் செய்திருக்கிறோம், பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம். அதனால யாரையும் நீங்க அசால்ட்டா இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்கிற அரசு திராவிட மாடல் அரசு இல்ல. யாரு தவறு செய்தாலும் சரி அவர்களை உடனடியாக தண்டிக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு போட்டியே யாருக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலினா எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி, தமிழ்நாட்டிற்குமான டெல்லிக்குமான போட்டி. வெல்ல போவது தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான், திமுக தான் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.